வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய். நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நான் முதல்ல எழுந்து உங்களை எல்லாம் பாவை நோன்பு நீராட வந்து எழுப்புவேன்னு சொன்ன ஒரு பெண் எழுந்திருக்காம படுத்துட்டு இருக்காளாம். அவ எங்களெல்லாம் எழுப்ப வேணாம், அவளே இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லி பெண்கள் கோபமா வந்து அவங்க வாசல்ல நின்று அவளுக்கு இந்த விடுந்ததற்கான அறிகுறிகளை சொல்லுவதாக இந்த பாடலை ஆண்டாள் அமைத்திருப்பாள். எல்லாரும் இப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. இப்ப விடுந்ததற்கான அறிகுறியா என்ன சொல்றாங்க, உன்னுடைய தோட்டத்திலேயே பாருமா, நீ வெளியில் கூட வர வேண்டியதில்லை. உன்னுடைய தோட்டத்துல, புழக்கடை தோட்டத்துல அந்த செங்கழுநீர் பூக்கள் எல்லாம் சூரியன் வந்ததுனால என்ன பண்ணுதுங்க, நெகிழ்ந்து அப்படியே அது மலர்வது அழகான சொல்லாட்சியில சொல்றாங்க. நெகிழ்ந்து இப்ப சந்திரன் வந்தாதான் பூக்கு, சூரியன் வந்தா மறைந்துரும் இல்லையா, அந்த ஆம்பல் மலர்கள் கூம்பிடுச்சான். இது நெகிழ்ந்து விரிது, அது கூம்புது அப்படின்னு அழகான இயற்கை வர்ணனையோட சொல்றாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். அடுத்தது இன்னொரு காட்சியை சொல்றா இன்னொரு பெண். என்னன்னா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான். அதாவது செந்நிற ஆடை அணிந்து, அந்த காவி உடை அணிந்து, வெண்மையான பற்களை உடைய தவம் செய்கிற அந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாம் அவர்களுடைய திருக்கோவிலை நோக்கி வழிபடுவதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். நீ முதல்ல தூக்கம் விழிச்சு எங்களை வந்து எழுப்புறன்னு சொல்லி எங்க கிட்ட வாக்கெல்லாம் கொடுத்தியேமா, அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து நீயே இப்படி தூங்கலாமா, நங்காய்னா பெண்ணே எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய். இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்குமான செய்தியாக ஆண்டாள் சொல்றான். யாருக்காவது எதையாவது செய்கின்றோம் என்று வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாத செயல்தான் மிகவும் வெட்கம் கெட்ட செயல். அப்படிங்கிறதுக்காக தான் நானாதாய் நாவுடையாய், இப்படி நாட்களை சொன்னி எனக்கு வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை, அதாவது இரண்டு கைகளிலும் சங்கையும் சக்கரத்தையும் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய உறுதியான கரங்களை உடையவன். பங்கைய கண்ணானை, தாமரை போன்ற கண்களை உடைய நம்முடைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய், நம்ம இந்த பாவை நோன்பு நோற்று பாட வேண்டும், எழுந்து வருவாயாக என்று பெண்கள் அழைப்பதாக இந்த பாசனத்துல சொல்றாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய்.